நீங்க ஹனீஃப், நீங்க தான் பேசுறீங்களா? இல்ல, I'll start with it. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். யூகேடிஎம் தோத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். யூகேடிஎம் என்றால் என்ன என்ற ஒரு சிறிய அறிமுகத்துடன் ஆரம்பிப்போம். முதலில் எனது பெயர் ராஜ் முகமது ஹனீஃப். யூகேடிஎம் செயற்குழு தலைவராக செயல்பட்டு வருகிறேன். யூகேடிஎம் என்றால் என்ன? யூகே தமிழ் முஸ்லிம்ஸ், யூகேயில் வாழக்கூடிய இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இங்க வாழக்கூடிய இஸ்லாமிய தமிழ் பேசக்கூடிய குடும்பங்களை ஒன்று சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வதற்கான ஒரு சமூக குழு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு 700 குடும்பங்களுக்கு மேல் இதில் இணைந்து இருக்கிறார்கள். வருடந்தோறும் பல நிகழ்ச்சிகள் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் ஹிப்ஸ் போன்ற ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தயார் பண்ணக்கூடிய அளவில் சில நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி செயல்பட இருக்கிறது. அதை தொகுத்து வழங்குவர் அலி ஷேக் மன்சூர். அவரை அழைக்கின்றேன். நீங்க அறிமுகப்படுத்திக் கொண்டு நீங்க முயற்சி செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹனீஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைய யூகேடிஎம் நிகழ்ச்சியினை பற்றி மிக சிறப்பாக ஹனீஃப் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? Today's meeting is for preparing for the Ramadan, which is coming up very fast in few weeks' time. இன்றைய நமது மீட்டிங் ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் அண்ட் சேரிட்டபிள் இன்சைட்ஸ் ஆஃப் ரமதான். அதை பற்றி விரிவாக பேசுவதற்காக நாம் 4 செஷன்களை ஆர்கனைஸ் செய்துள்ளோம். முதலாவது செஷனில் பிரதர் ஷேக் அலி அக்பர் உமாரி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் முபாரக் மதானி அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மேலும் ஆர்டிபி ட்ரஸ்டை சார்ந்த பிரதர் அகமது அவர்களும் ஒரு சிறு உரையாற்ற நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடைசி செஷனாக டாக்டர்ஸ் பேனல் டாக்டர் அஜ்மல் தலைமையில் டாக்டர் சலீம், டாக்டர் இஜாஸ், டாக்டர் சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பான முறையிலேயே பதிலளித்து நம்மளை ரமதானுக்கு ப்ரிப்பேர் செய்வதற்காக நம்மோடு இணைய இருக்கிறார்கள். முதலாவதாக நம்மோடு கலந்து கொள்ள இருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் பிரதர் ஷேக் அலி அக்பர். ஷேக் அலி அக்பர் அவர்கள் தமிழகத்தினுடைய தென்கோடியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சொந்தக்காரர். நெல்லை மாவட்டத்தினுடைய சார்ந்த சிறந்த கல்வியாளர். இஸ்லாமிய போதனைகள் மற்றும் சேவைகளை தொடர்ந்து செயலாற்றி வருபவர் ஜனாப் அலி அக்பர் உமாரி அவர்கள் இன்று நம்மோடு இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் 1988 பைத்தூர் அப்ஷா பாடநெறியை திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையிலே ரஹ்மான் மதரசாவிலே கற்றுத் தேர்ந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 1995 உமராபாத்தில் ஆலிம் பட்ட படிப்பையும், அதைத் தொடர்ந்து அண்ட் அப்சல் உலமா படிப்பை வாணியம்பாடியிலும் பயின்று வந்து நமக்கெல்லாம் சமூக நெறியை போதிக்கின்ற இடத்திலே அவர்கள் இன்று இருக்கின்றார்கள். தமிழகத்திலே பல ஆண்டுகளாக சமூக பணியாற்றி வந்த அவர்கள் சவுதி அரேபியா அல்கோபா சென்று பிரீச்சராக 10 ஆண்டுகளாக பணியாற்றி இஸ்லாமிய பணிகளை வெளிநாட்டிலும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இவர் தற்போது திருச்சி மாநகரில் இமாம் மற்றும் ஹதீபாக
கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து இஸ்லாமிய சேவைகளை செய்து வருவதோடு இஸ்லாமிய கல்வி வளர்ச்சிக்காகவும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அரபு மற்றும் குரான் படிப்புகளில் எம்ஏ மாஸ்டர் டிகிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கைடாகவும் பணியாற்றி மிக சிறப்பானது ஒரு கல்வியாளராக தமிழகத்தின் தென்கோடியிலே செயல்பட்டு வருகிறார்கள். இவர் திருச்சியிலே இருக்கின்றார். திருச்சி காவேரி கரையோரம் நின்று இன்று லண்டன் தேம்ஸ் நதியை தேடி வந்த தமிழர்களுக்கெல்லாம் ஜக்காத் பற்றிய சட்ட திட்டங்களையும் வாழ்வியல் வழிமுறைகளையும் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிறப்பாக நம்மோடு இணைந்து பேசவிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் நானும் UKTM அமைப்பும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரதர், நீங்க கொஞ்சம் பேசலாம். இப்போ உங்க மைக் ஆஃப்ல இருக்குது. மியூட்ல இருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ நான் டைம் கீப் அப் பண்றேன். ஸோ ஒரு தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் டைம் கீப் அப் பண்ணணும். ஸோ நீங்க தயவு செஞ்சு ஒரு 15-20 மினிட்ஸ் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நம்ம ரமலான் மாசத்தை வரவேற்போம். ரமலான் மாசத்துல செய்ய வேண்டிய இபாதத்துகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இதுல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஜக்காத் இருக்கு பத்தியலா. இந்த ஜக்காத்தை யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய 5 கடமைகள்ல ஜக்காத் என்பது மிக முக்கியமான கடமை, ஒரு ஃபர்லு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜக்காத்தை போய் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஜக்காத்தை வாங்குறாங்கல்ல, ஜக்காத்து வாங்கக்கூடிய மக்கள் 8 தகுதிகள்ல ஏதேனும் ஒன்றாக இருக்கணும். இப்ப நம்ம போய் அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறோம். நம்ம பாட்டுல யாருக்கும் போய் கொடுத்துட்டு வராம இந்த ஜக்காத்தை வாங்குறதுக்குரிய 8 பேர், 8 தகுதிகள் இருக்குது. அந்த 8 தகுதிகள்ல ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு பார்த்து அது மாதிரியான மக்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். இந்த 8 பேர் யார் யார் அப்படிங்கிறத குர்ஆன்ல நீங்க பாத்தீங்களாக்க சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 60வது வசனம், 9வது சூரா 60வது ஆயத். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 8 பேரையும் சேர்த்து ஒரே ஆயத்திலே பேசிடுறான். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேரையும் அல்லாஹ் சொல்றான். யார் யார் 8 பேரு? ஒண்ணு, நீங்க ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னம சதகாத்து லில் ஃபுகரா, ஃபகீர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஃபகீருங்கிற வார்த்தையுடைய பன்மைதான் ஃபுகரா. ஃபகீர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபகீர்கள்டா யாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த விதமான சொத்து சுகம் இல்லாம, கையில காசு பணம் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம, அவங்க ஏழைகளாக மக்கள்கிட்ட கையேந்துறாங்கல்ல, யாசகம் கேட்கறாங்கல்ல, யாசகம் கேட்க கூட தயங்க மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்க. இறங்கி மக்கள் வீடு வீடா போய் கடைகடையா போய் யாசகம் கேட்கறாங்கல்ல, அவங்கதான் மார்க்கத்துல ஃபகீர் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட வறியவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நீங்கள் முதலில ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு 1வது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அத குர்ஆன்ல கூட சூரத்துல் லுஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 93வது சூறாவுல 10வது ஆயத்து, வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். சாயில் என்று சொன்னால் யாசிப்பவர்கள், கேட்கக்கூடியவர்கள். வஅம்ம ஸாயில, யாசிக்கிறாங்கல்ல, கேட்கிறாங்கல்ல, அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப சாயில் என்று சொன்னாலும் ஃபகீர்கள் என்று சொன்னாலும் 1வது அந்த ஃபகீர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் யார் அப்படின்னு சொன்னா, அதே ஆயத்துல, எந்த ஆயத்து? சூரத்து தௌபா 9வது சூரா 60வது ஆயத். அதுல அல்லாஹ் 2வது ஆளா சொல்றான்,
இன்னம சதகாத்துலில் ஃபுகராயி வல் மசாக்கீன். ரெண்டாவது யாரு? மசாக்கீன். உங்களுக்கு தெரியும் மிஸ்கீன், மிஸ்கீன் அப்படிங்குவாங்க. இந்த மிஸ்கீனுடைய பன்மைதான் மசாக்கீன். மசாக்கின்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் அப்படின்னு ரெண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிறைய பேருக்கு மிஸ்கீன்டா யாரு, ஃபகீர்டா யாரு, இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. வீட்டு வாசல்ல வந்து ஏமா நான் மிஸ்கீன் வந்துக்கிறேன், மிஸ்கீன் வந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீட்டு வாசலுக்கு வர்றாங்கல்ல, கேட்கறாங்கல்ல, அவங்க எல்லாம் மிஸ்கீன் கிடையாது. அவங்க எல்லாம் யாரு? ஃபகீர். மிஸ்கீன்டா யாரு அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி 1479வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. லைசல் மிஸ்கீன் உள்ளதி யதூஃபு பைன நாஸ். மக்களுக்கு மத்தியில் சுத்தி சுத்தி வருகிறாரே, துரத்து அல்-லுக்மத வல்-லுக்மதானி வத்-தம்ரத வத்-தம்ரதானி. மக்கள்கிட்ட போய் ஓரிரு கவலங்கள் உணவுகளை கேட்கிறாரா இல்லையா, அல்லது பேரித்தம்பழங்களை கேட்கிறாரா இல்லையா, அவர் வந்து மிஸ்கீன் இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. வலா கின்னல் மிஸ்கீன் அல்லதி. மாறாக மிஸ்கீன் யாரு என்று சொன்னால் லா யஜிது கினன் யுக்னிஹி. அவருக்கு சொந்தமா வீடு இருக்கும், சொந்தமா வேலை இருக்கும், அவருக்கு வருமானம் இருக்கும். ஆனா அவருடைய வருமானம் அவருடைய அடிப்படை தேவைக்கு போதாது. புரியுதா? மிஸ்கீன்டா யாருன்னு சொன்னா சொந்தமா வீடு வச்சிருப்பாரு, கடையோட வச்சிருப்பாரு, வேலையெல்லாம் செய்வாரு. அவருடைய அடிப்படை வருமானம் இருக்கு பத்தியெல்லாம். ஒரு பேச்சுக்கு அவருடைய மாச சம்பளம் 25,000 ரூபாய் அவருடைய மாச சம்பளம் அப்படின்னு சொன்னா அவருடைய அடிப்படை செலவே 30,000 ரூபாய் வந்துடும். எந்த செலவு? சாப்பிடணும், துணிமணி, மருத்துவம், கல்வி செலவு, இது போன்ற அடிப்படை செலவு 30,000 ரூபாய் வந்துடும். ஆனா அவருடைய வருமானம் எவ்வளவு? 25,000 ரூபாய் வாங்குறார். மாசம் அந்த 20ஆம் தேதி 25ஆம் தேதி டைட்டா வந்துடும். அந்த நெருக்கடியை சந்திப்பார். அவர் தான் யாரு? மிஸ்கீனு. வலா கின்னல் மிஸ்கீன் அல்லதி லா யஜிது கினன். அவர் போதுமான பொருளாதாரத்தை பெறமாட்டார். வலா யுஃப்தனு பிஹி ஃபயத்தஸத்தகு அலைஹி. அவருடைய அந்த சூழ்நிலையை பார்த்து மக்களும் போய் அவருக்கு சதகா பண்ண மாட்டாங்க, மக்களும் போய் அவருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. வலா யகூமு ஃபயஸ்அலு நாஸ. அவர் மக்கள்கிட்ட போய் யாசிக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு இஸ்ஸத் இருக்கும். அந்த இஸ்ஸத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக தேவை இருக்கேன். ஆனா போய் கேட்க கூச்சப்படுவாரு, வெக்கப்படுவாரு. அவர் தான் யாரு? மிஸ்கீனு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஸ்கீனுக்கும் ஃபகீருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முக்கியமான வேறுபாட்டை சொல்லிருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யாரு நம்மளை தேடி கேட்கறாங்களோ அவங்க ஃபகீர். யாரு நம்மளை தேடி கேட்கறாங்களோ, யாசிக்கிறாங்களோ அவங்க யாரு? ஃபகீர். மிஸ்கீன்டா யாருன்னு சொன்னா, அந்த யாருடைய சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சு அவங்க வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதே சமயத்துல இஸ்ஸத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தேடி போய் மறைமுகமாக நாம் உதவி செய்கிறோமா இல்லையா, அவங்கதான் யாரு? மிஸ்கீன் என்பதை புரிஞ்சுக்கிறோன்னா. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மிஸ்கீனை பத்தி சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 79வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வ அம்ம ஸஃபீனத்து ஃபகானத் லி மசாகீன. மூசா அலைஹிஸ்ஸலாமு ஹில்ர் அவர்களும் போனாங்களா இல்லையா, கப்பல்ல போனாங்களா இல்லையா, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அந்த கப்பலை பத்தி அல்லாஹ் பேசுறான். வ அம்ம ஸஃபீனத்து. நிச்சயமாக அந்த கப்பல் என்பது ஃபகானத் லி மசாகீன், பல மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது. கப்பலுக்கே ஓனர் பல பேரு சேர்ந்து மிஸ்கின்களா கொஞ்சம் கொஞ்சமா கையில காசு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கையில காசு போட்டு கப்பலே வாங்கி விட்டாங்க. ஆனா அவங்க யாரு? மிஸ்கீன். கப்பலுக்கு ஓனர், ஆனா அவங்க மிஸ்கீனு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மிஸ்கீன் அப்படின்னு சொன்னா சொந்த வீடு இருக்கும், அவருக்கு வருமானம் இருக்கு, ஆனா அவருடைய வருமானம் என்பது அவருடைய அடிப்படை செலவுக்கு பத்தாது, சிரமப்படுறாரு. இவர்தான் யாரு? மிஸ்கீன். இந்த மிஸ்கீனுக்கு நீங்க ஜகாத் கொடுங்க. இது ரெண்டாவது. மூணாவது யாருன்னு சொன்ன அதே ஆயத் சூரத்து தௌபாவுடைய 60வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், வல் ஆமிலீன அலைஹா. ஆமிலீன அலைஹா அப்படின்னு சொன்னா ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பி விடுவாங்க. அவங்க ஊரா போய் நாட்டா போய் யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு செக் பண்ணி கணக்கு பார்த்து கரெக்டா அந்த ஜக்காத்தை என்ன பண்ணுவாங்க? வசூல் பண்ணி கொண்டு வருவாங்க. அவர்கள் தான் வல் ஆமிலீன அலைஹா.
யாரு வெளியூருக்கு போய் ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஜக்காத்து நிதியிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பகுதியை கொடுத்துக்கலாம். சம்பளம் மாதிரி. போயிட்டு வர்றவங்க வசதி உள்ளவங்களா கூட இருக்கலாம். வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, உங்க மைக் மியூட் ஆயிருக்கு, கொஞ்சம் அன்மியூட் ஆயிருங்க. இப்போ ஓகே. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஃபகீரு, செகண்ட் யார் அப்படின்னு சொன்னா மிஸ்கீன். ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மூணாவது ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவங்க மூணாவது. நாலாவது யாரு என்று சொன்னால் அதே ஆயத்தில் பேசுகிறான், வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்ப்பதற்காக, கல்புகள் ஈர்ப்பதற்காக. கல்புகள் ஈர்ப்பதற்காகண்டா யாரு? இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல புது முஸ்லிம்கள். புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்க அவங்க ஏழைகளாக இருந்தாலும் ஓகே, 100%. அவங்க வசதி உள்ளவங்களா இருந்தா கூட என்ன செஞ்சுக்கலாம், அந்த புது முஸ்லிம்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம மேல அவங்களுக்கு முஹப்பத் கூடும், இஸ்லாத்தின் மேல முஹப்பத் கூடும், அந்த ஈமான் கவியாக பலமாக ஆகும். அப்ப யாரு புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அவங்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்காக, உறுதிப்படுத்தப்படுவதற்காக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஜக்காத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நாலாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத பத்தி ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 4351வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை யமன் தேசத்துக்கு ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வரதுக்காக அனுப்பிவிடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்துக்கு போய் ஜக்காத்தாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு தங்க கட்டிய எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு சஹாபிட்ட மதீனாவுக்கு அனுப்பிவிடுவாங்க ஜக்காத்துடைய பொருளாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த தங்க கட்டிய 4 சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஜக்காத்துடைய தங்க கட்டிய 4 சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த 4 சஹாபாக்குடைய பேரை பத்தியும் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி உயைனா பின் பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி ஸைதுல் ஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது சஹாபி அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 புது முஸ்லிம்கள், இந்த 4 சஹாபாக்களும் புது முஸ்லிம்கள். இந்த புது முஸ்லிம்களுக்கே மொத்த ஜக்காத்தை, மொத்த தங்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. வேற பழைய முஸ்லிம்கள், பழைய மக்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அவ பழைய சஹாபாக்கள் என்ன பண்ண சொன்னா, அவங்க முஹாஜிர்கள்லையும் அன்சாரிகள் இருக்கக்கூடிய பழைய சஹாபாக்கள் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பிஹாதா மின் ஹாஉலாய், இவர்களை விட ஜக்காத்து வாங்குறதுக்கு நாங்க அதிகமா தகுதி உள்ளவங்கல்ல, அவங்களுக்காவது ஓரளவுக்கு காசு பணம் இருக்குது, எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே, அவங்கள விட கீழ்நிலையில் நாங்க இருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த பழைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஆனா அமீனுன் மன்ஃபிஸ் ஸமா, ஆனா அமீனுன் நான் நம்பிக்கைக்குரியவன். யாரிடத்தில் நம்பிக்கைக்குரியவன்? மன்ஃபிஸ் ஸமாய், வானத்தில் இருக்கிறானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கைக்குரியவன். யஅதீனி ஹபரு ஸமா, எனக்கு வானத்திலிருந்து செய்திகள் வருகிறது. சபாஹன் வ மசாஅன், காலையிலும் மாலையிலும் எனக்கு வானத்திலிருந்து வஹி வருது. அல்லாஹ்வே என்னை நம்புறான். அப்ப நான் எதுக்கு இப்படி கொடுத்தேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் எதுக்கு இப்படி கொடுத்தேன்னு சொன்னா, இவங்க எல்லாம் புது முஸ்லிம்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்ன செஞ்சேன், இவங்களுக்கு நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு ஹதீஸ் வருது. அப்ப இவங்க 4வது, ஃபர்ஸ்ட் ஃபகீரு, 2வது யாரு மிஸ்கீனு, 3வது ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவங்க, 4வது புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல அவங்க 4. 5வது யார் அப்படின்னு சொன்னா வஃபிர் ரிகாப், ரிகாப் என்று சொன்னால் அடிமை விடுதலை, அடிமைகளாக இருக்கிறாங்கல்ல, அந்த காலத்துல இருந்தாங்கல்ல, அந்த அடிமைகளுக்கு கொடுக்கலாம், அடிமை விடுதலைக்கு கொடுத்துக்கறலாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த காலத்துல அடிமை என்று இல்லாட்டியாலும் அநியாயமான முறையில் சிறைபிடிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அநியாயமான முறையில் கஷ்டப்படுத்தப்படுவாங்கல்ல, அது மாதிரியான கைதிகளுக்கு, அந்த கைதிகளுக்கோ அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கோ சட்டப்படியான உதவிகளை, நியாயமான உதவிகளை, உணவுக்குரிய உதவிகளை, மருத்துவத்துக்குரிய உதவிகளை,
கல்விக்குரிய உதவிகளை என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய ஜகாத்திலிருந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது 5வது. அடிமை பிளஸ் அடிமை விடுதலை, இது 5வது. 6வது யார் அப்படின்னு சொன்னா வல் காரிமீன் அலைஹா, கடன் சுமை, கடன் இருக்கேன், கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் வரும், வரவும் செலவும் கரெக்டா போயிருக்கேன், அந்த ஒரு அமௌண்ட் மட்டும் அப்படி நிக்கி கடன் அடைக்க முடியாம, ஒரு பேச்சுக்கு மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, செலவும் 25,000 ரூபாய் போயிருது. ஏதோ ஒரு அடிப்படை செலவுக்கு, ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு கல்விக்கோ ஒருத்தர்கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கினாரு, அந்த கடனை அடைக்கவே முடியல, கடன்ல அப்படியே நிக்கிது, வரவும் செலவு கரெக்டா போகுது, கடனை அடைக்க முடியல. அப்படிப்பட்ட கடன்காரர்களுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், ஜக்காத்துடைய பொருளை கொடுத்து அந்த கடனை அடைச்சு விடலாம், கடனை அடைக்க நீங்க உதவி செய்யலாம் அப்படிங்கிறது 6வது. இத பத்திய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 3170வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு சஹாபி பழங்கள் வியாபாரம், பழங்கள் பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாங்க, நஷ்டமாயிட்டாங்க. நஷ்டமானவனையும் கடன் வாங்கிட்டாங்க, கடனையும் கொடுக்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட யார சொல்லலாம், நான் பழங்கள் பிசினஸ் பண்ணேன், நஷ்டமாயிட்டேன், கடன் வாங்கிட்டேன், கடனை அடைக்க முடியல அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, தஸத்தகு, இவருக்கு சதக்கா பண்ணுங்க, ஜக்காத்துடைய பொருளை கொடுங்க அப்படின்றாங்க. சஹாபாக்கள் அந்த கடன் சுமையில கஷ்டப்படுறாருல, அவருக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருக்கு கடன் கொடுத்துக்கிறாருல, அவரை கூப்பிட்டு, இந்தாப்பா இந்த அமௌண்ட வச்சுக்க, இதை வச்சு என்ன செஞ்சிரு, அந்த கடனை நீ தள்ளுபடி பண்ணு. ஃபுல் காசு கிடைக்கல, அந்த கடனை அடைக்கிறதுக்கு முழு காசு கிடைக்கல, பாதி கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சிச்சு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜக்காத்துடைய காசை வாங்கி கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்துப்புட்டு, இவருக்கு தான் இவ்வளவு தர முடியும், மீதி என்ன செய்ய, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிரு, விட்டு கொடுத்துரு அப்படின்னு அவர் சார்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுத்தவர்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப 6வது, யார் கடன் சுமையில் கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு ஜக்காத்து கொடுத்துக்கலாம், இது 6வது. 7வது வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாங்கல்ல, அநியாயங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக, அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 7வதாக ஜக்காத்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 8வது அல்லாஹ் சொல்றா வபுனு சபீல். வபுனு சபீல் என்று சொன்னால் வழிபோக்கர். வழிபோக்கர்னா யாரு, ஊர்ல பெரிய பணக்காரரா இருப்பாரு, எங்கேயோ வெளியூருக்கு போனாரு, அவர் அந்த ஊர்ல போய் எல்லா பொருளும் காணா போயிடுச்சு. திருச்சியில பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் டெல்லிக்கு போனாரு, அவருடைய செல்போனு, அவருடைய கார்டு போட்டு காணா போயிடுச்சு. அவர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சொந்த ஊருக்கு வர்றதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு வழி இல்லைங்கிற பட்சத்துல அந்த வெளியூர்ல போய் இந்த மாதிரி நான் இந்த நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன், இந்த ஊருக்கு நான் வந்தேன், இது காணா போயிருச்சு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய காசுல இருந்து அவரு கொடுத்துக்கலாம், இவர் தான் வழிபோக்கரு அப்படின்ட்டு குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப 8 பேருக்குங்கிறது நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிடுறேன். 1வது ஃபகீர், 2வது மிஸ்கீன், ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு உங்களுக்கு தெரியும். 3வது ஜக்காத்தை வசூல் பண்ணி கொண்டு வர்றாங்கல்ல அவங்க, 4வது புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல அவங்க, 5வது இந்த அடிமைகளாக இருக்கிறாங்கல்ல அந்த அடிமைகள், 6வது கடன் சுமையில கஷ்டப்படுறாங்கல்ல அவர்கள், 7வது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாங்கல்ல அவர்கள், 8வது வழிபோக்கர்கள். இந்த 8 பேருக்கும் நீங்க ஜக்காத்து கொடுத்துக்கிறங்க அப்படின்னு குர்ஆன் பேசுகிறது. இதுல சில பேருக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. யாருக்கு ஜக்காத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய மகன், நம்முடைய மகள், புரிஞ்சா, இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்வது நம்ம மேல கடமை, ஹக்த செய்யணுமே தவிர ஜக்காத்துடைய காசு எடுத்து தாய்க்கு கொடுக்கறது, தந்தைக்கு கொடுப்பது, மனைவிக்கு கொடுப்பது, பிள்ளைகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு இந்த 5 பேருக்கு என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அதே சமயத்துல யாருக்கு கொடுத்துக்கலான்னு சொன்னா, மனைவி பணக்காரவங்களா இருந்து கணவர் ஏழையா இருக்கிறாரு, ஜக்காத் வாங்கக்கூடிய அளவுக்கு ஏழையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மனைவி கணவருக்கு ஜக்காத்து கொடுத்துக்கலாம். அப்படியே புகார்ல ஹதீஸ் வருது, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஏழையா இருந்தாங்க, அவங்களுடைய மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பணக்காரவங்களா இருந்தாங்க. அவங்க ஜக்காத்துடைய காசை
கணவர் இப்னு மஸ்ஊது கொடுத்தாரு, ரசூல் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப மனைவி கணவனுக்கு கொடுத்துக்கலாம், அது மாதிரி அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்துக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம், தாயுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துக்கலாம், தந்தையுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் மார்க்கத்துல தாராளமா கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத்து, பெரிய ஒரு பரக்கத்து. அந்த பரக்கத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். கரெக்டா வருஷம் நம்முடைய கணக்கு போட்டு அந்த 2.5% ஜக்காத்தை எடுத்து இந்த தகுதி உள்ள 8 பேர் இருக்காங்கல்ல, அந்த 8 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கரெக்டா கொடுத்துறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜக்காத்தை கொடுத்தாங்களோ, கொடுக்க சொன்னாங்களோ, சஹாபாக்கள் முறையாக அல்லாஹ்வுக்கு பயந்து எப்படி ஜக்காத்தை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்பெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. அது போன்று முறையாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கட்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும். நம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மகத்தான வெற்றிகளை அல்லாஹ் தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர் சுருக்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைர். மிக சிறப்பா சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம், ஏன்னா நேரம் இன்மை இல்லாதனால. ஃபக்கீர் அண்ட் மிஸ்கீனுக்கு நீங்க சொன்னீங்க, எப்படி நம்ம மிஸ்கீனை ஐடென்டிஃபை பண்றது? லைக் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க ஆனா மிஸ்கீனா இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ எப்படி ஒரு மிஸ்கீனை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒண்ணும் இல்லை. அதாவது ஒண்ணு நேரடியா அவர்கிட்ட பழகி பார்த்தோ, அல்லது அவர்கிட்ட பழக்கம் உள்ளவர்கள்ட்ட பழகி பார்த்தோ நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிற முடியும். இவருடைய வருமானம் இவ்வளவு இருக்குது, அதை வச்சு அவர் குடும்பத்தை ஓட்டுறாரு, இந்த அடிப்படைக்கு அவர் சிரமப்படுறாரு. அடிப்படைங்கன்னா சாப்பாடுலாம் ஈஸியா கிடைச்சி போயிடும், அந்த மருத்துவம், அது மாதிரி கல்வி செலவு, அது மாதிரி சிரமப்படுறாருங்கிறது நம்ம விசாரணையின் மூலமாக தெரிய வேண்டியதான். ஓகே, ஜஸாக்கல்லா. ஓகே, மன்சூர் நீங்க டேக் ஓவர். ஓகே, ஜஸாக்கல்லா பிரதர். நீங்க முடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, ஜஸாக்கல்லா பிரதர் ஷேக் அலி அக்பர். ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் எளிய தமிழிலும் அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. அதுலயும் முக்கியமா யார் மிஸ்கின் யார் ஃபக்கீர் அப்படின்லாம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாம எனக்கு இருந்தப்ப ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி, அந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூகேடி மூலமாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்மோடு இணையத்திலே இருப்பவர் டாக்டர் முபாரக் மதானி. டாக்டர் முபாரக், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆர் யூ தேர்? அவங்க கனெக்ட் ஆகி டிராப் ஆயிட்டே இருக்காங்க. சோ ஓகே ஓகே, we'll give him some time. Now can I அடுத்து பாபநாசத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற ஆர்டிபி எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் ரெப்ரசன்டேட்டிவாக மிஸ்டர் அகமது அவர்கள் நம்மோடு இணையத்தில் இணைந்திருக்கின்றார்கள். அவர் ஆர்டிபியினுடைய வளர்ச்சியை பற்றியும் அதனுடைய எழுச்சியை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்தை பற்றியும் நம்மோடு கலந்து கொண்டு எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். Over to you. Thank you so much, and assalamu alaikum to all. This is a honorable pleasure for us, everyone. Host, sharing right screens and let's connect, if you don't mind. Yes, okay. நீங்க ஒரு 10 minutes எடுத்துக்கங்க, and then we can. Thanks. Thank you so much. So thank you, Mansoor sir, for introducing us. RDB Trust வந்து everybody knows like 1999 ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து இதோட நிறுவனர் டாக்டர் எம்ஏ தாவூத் பாஷா அவங்க.
மெயினாக என்ன ஐடியா இந்த ட்ரஸ்டோட பிஹைண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் பிட்வீன் ஸ்பேஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மெயினாக பெண் குழந்தைகளுக்கு வந்து கல்வின்றது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. ஸோ இப்போ அவங்க வந்து சேர்மன் அவங்க வந்து துபாயில் வந்து ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் அப்படின்றத ஆரம்பித்து அதுலேருந்து தன்னால் முடிஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து வேறு எதுவும் பிஸ்னஸில் எதுவும் போடாமல் he started this institution with a greater vision. எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், அது மெயினாக கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருக்கு இடைப்பட்ட அனைத்து மகளிருக்கும் மெயினாக கல்வி கிடைக்கணுன்றது அவருடைய விஷனாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் 25 வருஷமா இந்த நிறுவனம் நடத்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. வந்து அவங்களுடைய டாட்டர் அண்ட் சன்லாம். அண்ட் நான் என் பேர் அஹமத், நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஃபார் த சேரிட்டபிள் ட்ரஸ்ட், RDB எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை 25 இயர்ஸா அப்படின்னா, வி 5 நிறுவனங்கள் வந்து இந்த ஏரியாவில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒன்று வந்து ராஜகிரி தாவூத் பாஷா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது முற்றிலும் வந்து பெண்களுக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு RDB மேலாண்மை கல்லூரி, நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் சயின்சஸ், RDB மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் RDB காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இது 5 இன்ஸ்டியூஷன்லேயும் ஒரு அர்ஜென்டா என்ன அப்படின்னா வந்து ப்ரையாரிட்டி யாருக்கு, இந்த 5 கல்வி யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, யார் படிக்க முடியும் பட் வசதியாக இல்லை, கல்வி கட்டணம் செலுத்த முடியல, பட் கல்வி கற்க ஆசையாக இருக்குது, ஆர்வமாக இருக்காங்க. இந்த க்ரைட்டீரியா வச்சு தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இருக்கிற அவைலபிள் சீட்ஸில் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம். நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த அட்மிஷன்ஸ் செயல்படுத்துகிறோம். நாங்கள் இதில் மெயினாக என்ன அப்படின்னா வந்து லைக் இது வரைக்கும் 25 வருஷமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8000 பெண் குழந்தைகள் இங்கேருந்து படித்து போயிருக்காங்க RDB கல்வி நிறுவனங்கள். சப்போஸ் இந்த கல்வி நிறுவனம் இங்கே இல்லை அப்படின்னா ப்ராபப்ளி 2000லேருந்து 2005 வரைக்கும் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரில, கல்வி கிடைச்சிருக்குமான்னு தெரில. இது எங்களுடைய ஃபீட்பேக் இல்லை, இங்கே படித்த அலுமினையோட ஃபீட்பேக். இது 20+ ப்ரோக்ராம்ஸ், 20+ UG ப்ரோக்ராம்ஸ் ஒரு ரிமோட்டில் இருக்கிற காலேஜஸால் பண்ண முடியுமான்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு மெட்ரோவில் இருக்க காலேஜஸ்க்கு ஈக்குவலாக 20+ காலேஜஸ் பண்ண முடியுது எங்களால். தென் 2 ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். தென் 20+ கோல்ட் மெடலிஸ்ட், அதாவது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் சுமார் 2 லட்சம் பெண் பிள்ளைகள் எழுதின தேர்வில் எங்களுடைய கல்வி மாணவிகள் வந்து 20+ கோல்ட் மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து 120 பேருக்கு மேற்பட்ட ஒர்க் ஃப்ளோஸ் டைரெக்டாக எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ 120 குடும்பங்கள் வந்து இந்த கல்வி நிறுவனங்களை சார்ந்து இருக்குது. இது இல்லாமல் சுமார் 8 கோடி ரூபாய் இது வரைக்கும் 2000லேருந்து டில் டேட் வரைக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 பேர் இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இதில். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸாகவே பண்ணுறோம், மெட்டிகுலஸ் ப்ராசஸாகவே பண்ணுறோம். எங்களுக்கு வர அப்ளிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டால் எவ்வளோ ஃபண்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம்னா, சுற்றி இருக்கிற மகளா எல்லாத்துடைய சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்குறோம். ஸோ இதை வந்து வி சென்ட் டு தி ப்ராப்பர் லோக்கல் மகளா அவங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த மொஹல்லாவாசிகள் வந்து அங்கே இருக்கிற ஜமாத் தலைவர் எல்லாமே வந்து ஓகே இவங்க வந்து ரியலி ஃபிட் ஃபார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு என்டாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். எக்கனாமிக்கலி வீக்கர், சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப், ஆர்ஃபன் ஸ்காலர்ஷிப் அண்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப், இது 4 பேஸாக பிரிக்கிறோம். ஸோ இந்த 4 பேஸில் எது ப்ரையாரிட்டி இருக்கோ அதை வந்து ஒரு அப்ரூவல் கமிட்டி வச்சு, EC கமிட்டி மாதிரி வச்சு வி அப்ரூவ் திஸ். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லைக் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்தது வந்து கடந்த ஆண்டு சுமார் வந்து 12,49,000 எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்றது கேட்டது. பட் எங்களால் கொடுக்க முடிஞ்ச அமௌண்ட் வந்து சுமார் 2.25 லட்ச ரூபா தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இந்த வருஷம் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் லைக் 9,12,000 இந்த வருஷம் ரெக்வஸ்ட் வந்தது எங்களுக்கு. பட் எங்களால் 3,85,000 தான் கொடுக்க முடிந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் சுமார் வந்து 5,35,000 இந்த ஸ்காலர்ஷிப் தொகையாக மட்டும் கொடுக்கப்பட்டது இந்த ட்ரஸ்ட் மூலியமாக. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்டா வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக ஒரு டீம் போட்டு இதை பண்ணணும் அப்படின்றத வந்து ட்ரஸ்டோட ஏமாவே வச்சுருக்கோம். பிகாஸ் இந்த ட்ரஸ்ட் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட், எவ்ரிபடி ஒர்க் ஃபார்ஸ் லைக் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணால் போதும் அப்படின்றது தான் இதோடைய இன்டென்ஷன். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 3 இயர்ஸாக வந்து மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரு படிப்புக்கு வந்து என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு மெட்ரோக்கு இணையாக கொடுக்க முடியலனா கூட இங்கே இருக்கிறத இன்னும் எப்படி அழகாக பெட்டராக கொடுக்க முடியுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதில் இருந்த அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன வச்சுருந்தாங்களோ அதில் செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அக்சஸ் பண்ணுறாங்க, மெயினாக அவங்களுக்கு லைப்ரரி.
ஸோ லைப்ரரி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னால லைப்ரரியை வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் நாங்கள். தென் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணணும். உங்களுக்கு மெயினாக லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன் பண்ணுறது எல்லாம் மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட், இந்த 3 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை டோட்டலாக வி ஹவ் பீன் டூயிங் அன் இம்ப்ரவைசேஷன். ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து E2 அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்போடு சேர்ந்து ஒரு சென்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத நாங்கள் பண்ணுறோம். இந்த சென்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்களுக்கு அறிந்தவரை டிஎன்பிசி அண்ட் யூபிசி அகாடமிக்கு ரெசிடென்ஷியல் உமன் ப்ரோக்ராம், ரெசிடென்ஷியல் உமன்ஸ் கோச்சிங் சென்டரை வந்து இங்கே சென்டருக்குள்ளே காலேஜுக்குள்ளே உருவாக்குறோம். ஸோ அது வந்து ரியல் டைமாக ஒரு ப்ரோக்ராம் எடுத்தோம் அப்படின்னா, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் குவாலிட்டி கன்சர்னாக இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காண்டி அதை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அஸ் அ ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஆனாங்க. ஸோ தென் வி ஹாவ் அ குவாலிட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் திஸ் இஸ் வாட் அவர் அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கோல்ட் மெடலிஸ்ட் எல்லாமே லைக் இங்கிருந்து படித்த மாணவிகள் அனைவரும் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் கோல்ட் மெடலிஸ்ட் எடுத்தவங்க இவங்க எல்லாமே. ஸோ வித் தட் நோட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டைம். ஸோ இதுதான் எங்களுடைய திட்டம் நாங்கள் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மன்சூர் சார் அண்ட் ஹனீஃப் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் பிரதர் அஹமத். உங்களுடைய தேங்க்யூ ஸோ மச். இந்த பவர் பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருந்தது, விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நேரில் போய் பார்த்த மாதிரி இருந்தது. ஆர்டிபி காலேஜை பற்றி உங்களுக்கு வேற தகவல்கள் தேவைப்பட்டாக்கா நம்ம பிரதர் சையீத் ஹுசைன் அவர் யூகேல இருக்கிறாரு, அவரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டிபி காலேஜை பற்றி நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஜஸாக்கல்லாஹ் பிரதர். இப்போ அடுத்து தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் முபாரக் மதானி. டாக்டர் நீங்க லைன்ல இருக்கீங்களா? அவங்க லைன்ல ஜாயின் பண்ணி டிராப் ஆயிட்டே இருக்காங்க. வர்றாங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல டிராப் ஆயிடுறாங்க. நான் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் போட்டிருக்கேன். பட் வர்றாங்க, நம்ம அப்புறம் டிராப் ஆயிடுறாங்க. ஸோ ஐம் நாட் ஷூர். சரி, நம்ம வேணா இது மெடிக்கல் இது செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படிதான் செய்ய முடியும். வேணா அவங்க வேற என்ன செய்ய முடியும்? ஸோ டாக்டர் செஷன் ஆரம்பிச்சிருங்க. டாக்டர்ஸ், ஆர் யூ ஆல் ரெடி டு ரோல்? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Yes, Walaikum we're assalam. here. Brother Ijaz is here. நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா I will ஒரு நிமிஷம், ஐ வில் கிவ் த அக்சஸ். டாக்டர் இஜாஸ் இஸ் தேர். டாக்டர் சலீம், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் மன்சூர் பாய். கேக்குதா? கேக்குது கிளியர். நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. தெரியல, முகம் பார்க்க முடியாது, ஹிஜாப்ல இருக்கிறேன் நானு. சரி, ஓகே. பிரதர் ஷஃபீக். Alhamdulillah. Okay. Assalamu alaikum. Then how do we share this? டாக்டர் சலீம், நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க பேசும்போது மட்டும் நீங்க இது பண்ணிக்க. ஷஃபீக் கூட மைக் ஆஃப்ல இருக்கு போகுது. அவங்க பேசிட்டாங்க, சலீம் சொன்னேன். ஓகே. ஸ்கிரீன் வர மாட்டேங்குதா? Are you able to see the screen? இல்ல நீங்க ஷேர் பண்ணணும். Share. You should be able to. Are you able to see the screen? Yes, It's clear. Okay, fine. Assalamu alaikum, brothers and sisters. It's my pleasure to welcome you today to the panel discussion on Healthy Ramadan. As we prepare for this holy month of fasting and reflection, it is essential that we prioritize our physical and mental well-being while observing our religious practices. Ramadan is a time for spiritual growth, self-discipline, and community connection. It is also an opportunity to make conscious choices for a healthier lifestyle. Our discussion today will focus on how to fast in a safe and balanced manner, manage chronic conditions, and maintain energy levels throughout the day. We are fortunate to have a panel of experts with us today who will share their knowledge and practical tips. After the panel discussion, we will have question and answer session.
So please feel free to ask questions. எல்லாத்துக்கும் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும். Because we are in UK, we are mixing both. Feel free to ask how it is. I'm sure you're all able to see the screen. Yes, yes. We have with us, I'm Dr. Ajmal. I'm a GP general practitioner. We have with us Dr. Malik. He's a transplant nephrologist. Dr. Malik, நீ கொஞ்சம் just introduce பண்ணிட்டீங்கன்னா it'll be easier for them to ask உங்களுக்கு questions clear. Oh, definitely. Welcome, everyone. So now, nephrologist or general nephrologist and transplant nephrologist. So now Birmingham இருக்கேன். So I'll be happy to take any questions. Kidney சம்பந்தப்பட்டது இல்ல general questions, health சம்பந்தப்பட்டது. Between us, we'll try and answer the questions. Thank you. Okay, next we have Dr. Azim Salim. He's a consultant oncologist. If you can introduce yourself. Assalamu alaikum everyone. நான் வந்து என் பேர் சலீம் அசீம். நான் ஒரு கிளினிக்கல் ஆங்காலஜிஸ்ட், கேன்சர் மெடிசன் பொறுத்து இது ஸ்பெஷாலிட்டி என்னுடையது. இதை பற்றி ஏதாவது கொஸ்டின் தான் நான் மற்றவங்க அங்கே இருக்கிற பேனல் எல்லாரும் ஆன்சர் பண்ணுவேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆன்சர் பண்ணுவேன் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். We have got Dr. Ijaz with me here. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, everyone. So honored to share the floor with the experts from different specialties. I'm a Sheffield-based cardiology registrar. So any heart-related questions, any இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னா you can ask me. Okay. I don't want to waste more time on this thing. So today discussion will cover nutritional, physical and mental well-being. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது we will just touch upon pre-Ramadan health preparations, nutritional guidelines for managing chronic conditions, mental and emotional well-being, physical activity, and fasting for vulnerable and spiritual and community health. So first we would like to discuss something about pre-Ramadan health preparation. So I'm a GP. So what I will suggest is people for you to go ahead and make sure that you, though I'm talking about UK, to check up with your GP to find out whether you are fit, whether you can fast, and you can also adjust your medications to fit your fasting hours. In the time there are a lot of medicines which can be taken like once daily, twice daily. Sometimes there are medicines which you can take 3 times, but it can be adjusted. But I'll definitely say to come and discuss with your general practitioner. With me, Dr. Ijaz, he's quite actively involved in BIMA. BIMA, they have sent some, I mean, for all the doctors, they've about how to Ramadan, how to adjust the medicines. Yeah, I mean, there is a lot of guidance. BIMA has produced, Dr. Shafi Malik, who you have here, is actually one of the contributors to a large piece of work that BIMA did on how to prepare someone for Ramadan. So, for example, twice daily medications operating abdina, how to go about, because some medications, when you take it twice a day, it might be a bit risky to just take it before you start your fast and so sometimes they can change it to once a day every medication change pannalam. Plus also things like part of pre-Ramadan health preparation is also with practice fasts using the month of Shaban, when you make all these changes and then you do a few practice fasts to see how you can cope with it. But yeah, BIMA has also produced comprehensive compendium covering various different health conditions. So, heart condition, cancer, kidney problems, lung problems, எல்லாத்துக்கும். Okay. We'll discuss during the chronic conditions. Dr. Malik will do that. Next we will discuss about the nutritional guidelines. I mean, do anyone want to discuss about the nutritional tips or because it's mainly available everywhere? Yeah. I mean, basically about nutrition, you want everyone to have a balanced suhoor. Most important is water. I think so, Dr. Malik, you want to discuss about water, yeah, because you're especially kidneys. சரி, ஆமா, நீங்க சொல்ற மாதிரி காமனா கேட்குற கேள்விதான் இது, எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி பேலன்ஸ் நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸு, ஸோ யூஸ்வலாக அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது, ஸோ வி ஜென்ரலி கால் இட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஏன்னா அது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதுனால எனர்ஜி நம்மளுக்கு சுகரில் அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணாக்க அது
டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும், ப்ளஸ் எனர்ஜி வந்து இட்ல ஒன்லி ரிலீஸ் இட் ஸ்லோலி. ஸோ லாங்கர் ஹவர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சீக்கிரமா யூட்டிலைஸ் ஃபுட்லாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட். தண்ணியை குடிக்கிறது வந்து யூஸ்வலி 1.5 to 2 வந்து பட் என்ன சொல்லுவேன்னாக்க எல்லாம் ஒரே டயத்துல குடிக்காம ஸ்பேஸ் அவுட் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ சோஹர்ல கொஞ்சம் இஃப்தார், அப்புறம் பிட்வீன் இஃப்தார் டு சோஹர் தரவி போகும்போது ஒரு பாட்டில், இல்லை யூஸ்வலாக மஸ்ஜித்ல பாட்டில் கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு half a liter. Break Sorry, actually. Ajmal, like, can I add a little bit? Yeah, definitely. Yeah, go ahead. So, Dr. Sorry. Malik சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் முக்கியமா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா இந்த சுகரு, தேன் இதெல்லாம் என்ன ஆகும்னா சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்பைக் சுகர் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் உடனே குறைஞ்சிரும். ஸோ இட் இஸ் நாட் குட், அந்த ஸ்பைக் இஸ் நாட் குட். மெதுவா கார்போஹைட்ரேட், அதாவது கார்போஹைட்ரேட் எல்லாம் சுகர் சேர்ந்து தான், ஆனால் அந்த சுகர் எப்படி ரிலீஸ் ஆகுது ரொம்ப முக்கியம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா மெதுவா ரிலீஸ் ஆகும். இந்த ப்ரௌன் ரைஸு, கின்வா, இந்த பீன்ஸு, லென்டில்ஸ், இதுலலாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதுல சப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க சஹருக்கு சாப்பிட்ட இது வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகி உடனே ட்ராப் ஆயிடாது, த்ரூ அவுட் த டே மெதுவா ரிலீஸ் ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் முக்கியமா சாப்பிட எப்படி முடிஞ்சதோ உங்க டயட்ல அப்படி பண்ணுங்க. உடனே வெறும் ஒயிட் பிரெட்டு, ஹனி மட்டும், ஹனி சாப்பிடுங்க இல்லைன்னு சொல்ல, அது மட்டும் இருக்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா கொஞ்சம் உங்க டயட் கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும் த்ரூ த டே. அந்த சுகர் ஸ்பைக்ஸ் இருக்காது, உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண விரும்பினா அவ்வளவுதான். தேங்க்ஸ் அஜ்மல். Okay, thank you, Salim. அதான், I mean, basically, I mean, we have to take, I mean, நார்மலா அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, பிரேக் டேட்ஸ் வித் பேரிச்சப்பழம், தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேலன்ஸ்ட் மீல்ஸ். ப்ளஸ் அவங்க வந்து தேவ் ஆல்ரெடி ரீட்ரேட்டட் தட் டு அவாய்ட் ஓவர் ஈட்டிங் சுகரி ஃபுட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு வி வாண்ட் டு சி மேனேஜிங் க்ரானிக் கண்டிஷன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு தேவ் காட் லாட் ஆஃப் க்ரானிக் டிசீஸ் இருக்கு. ஹஸ் he gone away or Dr. Malik is still there or? I'm here. I think drop out brief. Oh, that's fine. I'm here. Okay, with மெயினா வந்து எஸ்பெஷலி இப்போ வந்து chronic condition because a lot of people with diabetics இருக்கு, hypertension இருக்கு. So it's very important to discuss with your GP and see how it is. Do you want to add anything more with the cardiology perspective with us? I think ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் இட்ஸ் சேஃப் டு ஃபாஸ்ட் ஆர் நாட், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபாஸ்டிங் பண்றது ஓகேவா இல்லையா? some heart problems, it is actually quite dangerous if you fast, especially someone with severe heart failure and the mari condition la வந்து they are already taking a lot of medications. The medication, sometimes the tablets சாப்பிடும்போது it will reduce the blood pressure. When you're already dehydrated during Ramadan, we can have like hypotension and blood pressure ரொம்ப குறைஞ்சி போய் falls அந்த மாதிரிலாம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ that's why pre-Ramadan, going back to the previous point about pre-Ramadan health preparation, you need to know என்னென்ன மெடிகேஷனுக்கு என்னென்ன எஃபெக்ட், why you are taking the medication, how frequently you are taking the medication, can you take once a day before you start your fast or after some medications it's better to take before. For example, water tablets, if you take the water tablets, it can make you go to the toilet very frequently. It can make you dehydrated if you take it in the morning. But if you take it in the evening, you will spend the night going to the toilet. All those things have to be thought about from a heart point of view. Obviously, the same kind of principles apply to other health conditions as well, like mainly diabetes. I think that's the biggest thing. I think Dr. Shafi is an expert at that, so you should probably. If you want to just touch up some on diabetic, brothers. Now, I think what obviously எல்லா important points நீங்க சொல்றது எல்லாமே. So mostly physicians, I mean, I can include all of us. So our aim is to help people fast. So we want them to fast. We want them to fulfill அவங்களோட religious duty, fulfill பண்றது தான் நம்மளோட aim. பட் அது வந்து எப்படி சேஃபாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் we advise them to go and see their GP, see their specialist ஒரு 2-3-4 weeks முன்னாடியே.
டு ஆஸ்க் தெம் அவங்களோட க்ரானிக் கண்டிஷன். ஏன்னா க்ரானிக் கண்டிஷன்ஸ் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரீஃபாக மோஸ்ட் காமன்லி பிளட் ப்ரெஷர், அந்த டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் சொல்லியிருக்கோம். பட் அது இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து வெறும் சுகர் மட்டும் இருக்காது. சுகர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷனை இண்டிவிஜுவலாக பார்க்கணும். ஸோ அதனால அவங்க வந்து ஜிபிட்ட போயிட்டு 3-4 வீக்ஸ் முன்னாடியே போயிட்டு நான் வந்து ஃபாஸ்டிங் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ண, ஸோ அவங்களோட மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்து அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அதை சேஞ்சஸ் பண்ணிட்டு தே கேன் ஃபாஸ்ட் 1 or 2 days. இப்படி இருக்க பாடி அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியுமா, சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்கா, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கா, அவங்க ஹெல்த் ஓகேயா இருக்கா, அந்த ட்ரையல் ஃபாஸ்ட் சொல்கிறது அந்த 1 or 2 days. இல்லை சில பேர் வந்து அவங்க 70s இருப்பாங்க, 80s இருப்பாங்க, பாடி மேபி கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களோட அந்த 14 hours முன்னாடிக்கு சம்மர் டயத்துக்கு இப்போ கொஞ்சம் ஆப்வியஸ்லி பரவாயில்ல. ஸோ 14 hours 12 hours ஃபாஸ்ட் பண்ணுறதுக்குள்ள டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ்ட் 10 days மேபி ஃபாஸ்ட் பண்ணலாம், இல்லை நாள் விட்டு ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணலாம், இந்த லாஸ்ட் 10 days அந்த ஹோலி பீரியடில் ஃபாஸ்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சில ஜிபிஸ் வந்து மேபி அவங்க ஃபெமிலியராக இருக்க மாட்டாங்க. பெரிய சிட்டிஸில் வந்து நிறைய முஸ்லீம் ஜிபிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பட் இன்கேஸ் சின்ன சிட்டிஸ் இல்லை சின்ன டவுன்ஸில் வந்து ஜிபிஸ் வந்து ஃபெமிலியராக இல்லை ஃபாஸ்டிங் பற்றி என்னன்னாக்கா அவங்கள்ட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். அது மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மக்கள் நம்மளோட கம்யூனிட்டி மக்கள் போய் பார்க்கும்போது அவங்க வந்து பீமா வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அங்கே வந்து கிளியர் கைடன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இல்லை, நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் ஜிபியை பார்க்குறீங்களா, அவங்க பீமா வெப்சைட்டில் போயிட்டு பார்க்க சொல்லுங்கள், அங்கே வந்து கிளியர் கைடன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். Thank you. Yeah, thank you, Dr. அவங்க கிளியரா அழகா சொல்லிட்டாங்க. So it's very important when I summarize it, everyone should consult their healthcare providers and to create a tailored fasting plan, so that we are here to help you to fast. அதனால ஒவ்வொருத்தரும் ஜி பார்த்துட்டு to tailor your needs, and then we want everyone to fast. Okay. So இப்போ வந்து we are not only discussing about chronic conditions, but I just want to touch upon your mental and emotional well-being as well. நம்ம வந்து இப்போ as doctors, as GPs, we have to see the everything as a whole. ஸோ அதனால நம்ம வந்து மருந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து our mental well-being also is very, emotional well-being also is very important. So do you want to just mention about meditation, prayers, or sleep? பொறுத்த வரைக்கும் obviously Ramadan is a time where நம்ம எல்லாரும் நைட்டு தராவி தொழுறது, அதுக்கப்புறம் காலை தஹஜ்ஜுத் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த மாதிரி so sleep is generally affected more during Ramadan. I think we all know that. But what is important to remember is it's not just about how long you sleep, it's also about the quality of sleep that is important. And what we should do is, okay, what can we do to make sure that the sleep that we get, even if it's 4 hours, 5 hours, 6 hours, however long we sleep, whatever time we get, what can we do before and what can we do after that can increase the quality of the sleep? And these kind of practices are not just relevant for Ramadan. These are habits that you can pick up during Ramadan, that you can continue even after you sort of Ramadan as well. So for example, again, things like, I think one of the biggest things that we all do when we go to before sleep is look at a phone, mobile phone, message check பண்றது, email check பண்றது, reply பண்றது. Everybody knows these are all not new things. இது வந்து நான் சொல்றது எதுவுமே வந்து புதுசு கிடையாது. We all know. We know how much it affects us sleep. We may not realize it, but it does have a big impact on the quality of the sleep. தூக்கம் ஃபர்ஸ்ட் வராது, தூக்கம் வந்தாலும் அது ஒழுங்கான தூக்கமா இருக்காது, டீப் ஸ்லீப் இருக்காது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து ஒழுங்கா போகும். அந்த மாதிரி those habits we have to try and implement inshallah during this month, so we can improve our sleep quality at the same time that we can continue after Ramadan as well. Okay. I don't know if anybody else has any thoughts to share. Yeah, I think so very important. Like actually we are practicing about prayers, about stress management, to reduce the stress and keep control of yourself. The other one is he's already mentioned about sleep schedule. Also we have to make sure that we are coping with all the, like adam poturukliya, we have to be self-aware, fatigue, irritability, so that you have to make sure that when you have to take the break, make sure you're well hydrated, and how to deal with any irritability. That's very important as well, because a lot of us will be hungry, should not become angry. So we have to be aware that we are hungry and we should not get irritable or angry at other persons to increase the stress levels. So all this also is very important during fasting,
which we all should be aware of it. Do you want to add anything more before we go to the next topic? ப்ரீஃபா மட்டும் நான் ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க சொன்னது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இரிட்டபிலிட்டி அது எதனாலனாக்கா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்மளுக்கு வருது. ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலா நைட் 11 o'clock நார்மல் டயத்துல தூங்குவோம். ஸோ நம்ம பாடி வந்து இஸ் யூஸ் டு ஸ்லீப்பிங் அட் நைட், வேக்கிங் அப் இன் த மார்னிங். பட் நம்ம வந்து இந்த சோருக்கு சீக்கிரம் எழுந்திருப்போம். ஸோ லாஸ்ட் 10 days தராவி, அதுக்கப்புறம் நைட் ப்ரேயர்ஸ் போகும்போது நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய வருது. ஸோ அதனால வி வில் பிகம் கொஞ்சம் இரிட்டபிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிட்வீன் இஃப்தார் அண்ட் சோஹர் கொஞ்சம் if they can sleep, so find some time to rest and manage their sleep, that would also be advisable. Okay. I think so when we are discussing about Ramadan, I think it's very important to include the physical activity as well. So we like to have some small tips about physical activity. So what we have suggested is basically to do some light activities after iftar or before suhoor. Maybe some light walking or stretching, so that to aid digestion and to maintain fitness, we ask to do a little bit of light activities. Apart this, also very important to time your workouts. A lot of people do a lot of workouts mainly to avoid dehydration and fatigue. Number important. We don't want to break it. So as long as you are timing it, that should be fine. And also you have to prioritize essential activities. Basically, we have to conserve our energy for prayers, obligations. Make sure that you prioritize your essential activities. Anything else you want to add with the physical? No, physical activity. I mean, the only thing I want to say is the timing. What you can do when you're allowed to eat after iftar, pre-Tarawih, what you can do, post-Tarawih, what you can do. For some, some of us just to like walking, and that's fine. As long as you're able to do, even when you're in a state of fasting, it's fine. But some of you might be doing more strenuous exercises. Some of you may be doing some weight training. Some of you might be doing sort of high intensity training as well. It's generally better to avoid during when you're in the state of fasting, because you want to avoid dangerous dehydration and things. But usually, after Tarawih and the time it's I find that it's the best time to do some of the more vigorous physical activity. Maybe Salim or Shafi might have other points to add. Anything you want to add, Azim or Shafi? Yeah? No, nothing from me. I think you summarized it well. Okay. Next one, we'll just look into vulnerable groups. Fasting there are some specific groups where, of course, Islam has, of course, in Surah Baqarah, I mean, Salim had mentioned verse 184, they did say that, I mean, few of us not, isn't it? Now we have got elderly people are there. So, of course, we don't say don't fast, but we have to just monitor them much more clearly. Like, I mean, we have to monitor them for dehydration, of course, not to discuss with the healthcare provider whether they can fast. That is for elderly people. Of course, pregnancy and breastfeeding, it has been they've been exempted for pregnant breastfeeding, but that if they're keen, they can. Ademari children also is very important. They do fasting or partial fasting, but of course under supervision, so that they are also inculcating this thing. Of course, we always have some people who are got exempt. I'm not a lot of ulama say, I don't want to say, but those people are exempt. They can always provide. They can make up for the missed fasting, and there can be other charitable compensations are there, or they can ask someone else to fast for them. The vulnerable groups, do you want to add anything in vulnerable groups about? Essentially, exemption, obviously, it's important. It's a joint decision from both the medical experts and from the ulama in terms of if someone is exempt from fasting. And the important thing to remember here, fasting on the Ramadan is not just about refraining yourself from eating. நம்ம வந்தோமா ரமதான் வந்துச்சா, காலைல இப்போ நோம்பு பிடிக்க ஆரம்பிச்சோமா, சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம், அப்புறம் போனோம், வேற ஒண்ணுமே பண்ணல. Everything else is exactly how it was in other times of the year. That's not fasting. Fasting has other aspects to it. You engage more with the Quran, you engage more in other worship. I think it's important to get that into your mind, that even if you're exempt from fasting, all it means is you cannot eat from, I mean, you can eat when others are not eating, but the other things that you do
during fasting you can still do, and you'll still get the benefits. And obviously, if you're exempt from it, you don't have to do it. So it's very common for us to feel very guilty when we feel like we cannot fast, because we are unwell. But exemptions there for a reason. Allah subhanahu wa ta'ala, it doesn't give any give a test that is more than you can bear. So if you're not able to fast, that doesn't mean that you won't be able to get the rewards of Ramadan by doing other things. Well said, Ijaz. I mean, that's the next topic. That's spiritual community health. Do you want to add anything more about fasting, or shall we just go on with the question and answers? Well, I just want to say what Ijaz said about guilt. I think we always feel very guilty for not fasting, especially. It's happened to every one of us, or more or less everyone. The previous fast, I have a tummy ache or a diarrhea or something, and I'm thinking whether to fast or not. And I wait to get up to Sahar and say whether I'm okay to fast or not. So I think people who are chronically unwell, I think you can't sort of overemphasize how important it is to see the general practitioners beforehand, perhaps a few weeks before, because once the general practitioner or someone says you're fit or unfit for fasting, that actually helps us reduce our guilt to a great extent, really. And in acute illness, it may be difficult, but for a chronic illness, that discussion is really crucial. So இப்போ ஜிபியை பாருங்க முதல்ல எவ்வளோ ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அவங்க அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் கில்ட் குறையும், மனசில் திருப்தி இருக்கும், நோன்பு வைக்க பிடிக்கல அப்படின்னா. அதனால so emphasizing the meeting of the pre-planning before Ramadan is really crucial for people with chronic illnesses. Thank you. Like my son Ijaz Chonnamari, it's very important. See, it's healthy one day. Okay, that's also important, but it's also very important in our spiritual and community health. Also is very important. So I wanted to include it to complete healthy Ramadan tips when you are discussing. So you have to make sure that you strengthen your spiritual connections through prayer and reflections. Of course, you can also share about these healthy meal options or what we're discussing here with your other community. So that about the wellness tips discuss with your colleagues and make sure that all of us are fit and well. And I think so, because we have got panels, I think a lot of people are waiting for the question and answers. I think we've covered the whole thing, Ilya, about healthy Ramadan. Yeah, I think the only thing I wanted to mention is I think Hanif, uncle, he may have shared the link for the compendium, the Bima website I mentioned, any information that you need about the safety of fasting, whether you're low risk or moderate risk or high risk. Brother Hanif, I think you've shared it on the chat or something, have you? Yes, I have, and I've thank you. Okay, now we've got BIMA stands for British Islamic Muslim Association. Yeah, British Islamic Medical Association. I think there are some questions as well. So yeah, sure, definitely. Yeah, we'll give them more time. I just want to quickly finish it off. Sorry, because we have got experts. I'm a GP now. I've got some urology background as well, cardiology. We've got doctors Arkanga. So, Brother Manzoor, if you can just tell us who's raising the questions and to whom it's directed, then we can answer them. What it is. Okay, I can tell. It's Abdul Hamid Kai. You can speak, Abdul Hamid. It's not audible. Assalamu alaikum, brother. Hello? Yeah, just one thing I want to add to the panel's discussion, that fatigue management is very important, as all of us know, especially driving long distance for the workplace during fasting, because I have a good experience in Middle East. So most of the accidents takes during this time. So this we have to take into care. And second thing, mostly most of the families, they take it as a food festival for iftar. So they prepare exotic things and spend a lot of time, precious time. So this I wanted to take a note to keep as good and simple, healthy, nutritious, and focus more on the ibadah. So these are the 2 points which I wanted to highlight. Thank you. Just Brother Hamid, it's very good and very valid as well. Then we've touched it. So Abdul Hamid, sir, I just have a question for you. How do they manage long distance driving in the Middle East? It's a very hot country. Do they have any special? Good thing is that in the Middle East, the work hours are reduced during Ramadan. And mostly as colleagues, we pool the vehicle transportation. We go in groups, 3-4 guys. One drive and the other we discuss something about Islamic or something about the Quranic thing during the drive. We don't go in alone. This is the advice.
or we go in pairs or something like that. So if you can just, if possible for your conditions, that will be more safe, inshallah. Thank Very you. good, actually. Alhamdulillah. It's very good. Very good tip, actually. Thank you, Brother Hamid. Jazakallah, Abdul. Any more questions? Please post your questions. So the only thing about Abdul Hamid sir is I just love exotic food during iftar, but I suppose we need to cut on it. I have a personal question, like the monitor பண்றோம் இல்லையா, like blood test, blood test பண்ணும்போது blood வந்தா நோன்பு முறிஞ்சிரும்னு சொல்றாங்க. Plus sometimes we are asked to take B12 injection as a regular. So இந்த மாதிரி, does it break our fast? Blood tests don't break fast. You know, if blood test that you need to take, don't break fast. I think most scholars agree that blood, you know, and even medications, you know, injections like antibiotics and things, they don't break fast. But things that give you energy. So when they talk about what breaks fast, they talk about whether it's a qualifying route of entry, whether it's something that gives you energy. So if you get IV fluids drips, yes, it will break fast. Yep. If you there is a query from Brother Mateen. Yeah. Mateen. Brother Mateen, are you there? He's on mute. You need to unmute yourself, Mateen bhai, and then you can speak. Okay. Yeah. He's unmuted now. Brother Mateen. I mean, are you able to the same? Our Chunamari specifica, only something goes inside the mouth. They say it is there. But because the medical is what is my understanding is inhalers do not break the fast. Essentially, all these things, like with everything, there's a difference of opinion. Wherever, you know, with inhalers, some will say it breaks fast, some will say it doesn't break fast. So I think the key message I wanted to give here is, yes, generally most scholars agree that blood tests don't break fast. Correct. B12 injections don't break fast, but you need to speak with someone who you trust in terms of a scholar, in terms of, because these things are very clear. Brother Rijaz, sorry to interrupt. Yeah. Muhammad. Brother Muhammad. Hanis. Yeah, Assalamu alaikum. Yeah, carry on. Yeah. இந்த வாட்டர் இன்டேக் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் காலையில் கொஞ்சம் அதிகமாக வாட்டர் எடுத்தோன்னா கொஞ்சம் வீப் போன்னு இருக்கும். தட் வில் டிஸ்டர்ப் ஸ்லீப் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்போது எப்படி, எந்த அளவுக்கு, எந்த மாதிரி வாட்டர் இன்டேக் இருக்கணும் சுகூர் நேரத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Dr. Shafi, I think it will be better. Sure, no problem. So, Assalamualaikum. Question முக்கியமான கேள்வி. ஸோ யூஸ்வலாக ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டரு போதுமாக இருக்கும். பட் அது 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி பிட்வீன் இஃப்தார் அண்ட் சோஹர் அந்த 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணணும் நம்ம. ஸோ எல்லாமே சோஹரில் கன்சியூம் பண்ணாமல், சோஹரில் ஜென்ரலி நம்ம ஒரு 4-5 கிளாஸ் குடிச்சிருவோம். எனக்கு தண்ணி தாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மேபி அதோட அதிகமாக கூட குடிக்கலாம். ஸோ அப்படி பண்ணாமல் இஃப்தாரில் ஒரு 2 கிளாஸ், அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 கிளாஸ், தராவியில் 2 கிளாஸ் இல்லை 1/2 லிட்டர் பாட்டில், சுகரில் ஒரு மேக்ஸிமம் 2 கிளாஸஸ். 24 ஹவர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ எல்லாமே சோஹரில் கன்சியூம் பண்ணாமல் பிட்வீன் இஃப்தார் டு சோஹரில் ஸ்பேஸ் அவுட் பண்ணாக்க பெட்டராக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த லேசிக்ஸ் மெடிசன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லை பிளட் ப்ரெஷரோ இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால அவங்க லேசிக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மேபி டாக்டர்ஸ் 1.5 லிட்டர்ஸ் தான் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃப்ளூயிட் ரிக்குவயர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 லிட்டரு குடிக்காம அவங்க 1.5 லிட்டர் தான் டாக்டர் சொன்னாங்கனாக்கா அந்த 1.5 லிட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் முன்னாடியே ஜிபிடியோ இல்லை அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். நான் லேசிக்ஸ் எடுக்கிறேன்,
எப்போ சாப்பிடணும். ஏன்னா ஜென்ரலி இது மாதிரி லேசிக்ஸ் அந்த ஃப்ளூசமைட் மெடிசன்ஸ் வந்து நம்ம காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ எந்திரிச்சோன்னையும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து சோரில் சாப்பிடணுமா இல்லை இஃப்தாரில் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜென்ரலி இஃப்தாரில் சாப்பிட்றது ப்ராபப்ளி பெட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி முன்னாடியே போயிட்டு அந்த சேஞ்சஸ் அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு மெடிசன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஃப்ளூயிட் ரிக்குவயர்மெண்ட் எனக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பாடிக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் ரிக்குவயர்மெண்ட் அவசியம் தேவைன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. Any other questions or? So Shafi, going back things. So typically in a cold country like UK, we need about 1.5 to 2 liters in 24 hours for a fairly healthy person. Is that correct? I think that's more than enough. Yes. Yeah, more than enough. Because நீங்க somebody we don't have a lot of insensible loss இல்லையா. அதே மாதிரி இன்னொரு நீங்க இதை டச் பண்ணதுனால நான் ப்ரீஃபா சொல்லிடுறேன். ஸோ சில பேர் ஷெஃபாக இருக்கலாம். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் வந்து இல்லை ஷெஃபாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறையா வேர்வை இருக்கும். ஸோ 1/2 லிட்டர் வந்து அவங்க குடிக்கிற இந்த 1.5 லிட்டர் 2 லிட்டர் வந்து அவங்க 1/2 லிட்டர் வந்து வேர்வையிலேயே போயிடும். ஸோ அது மாதிரி வேலை செய்யறவங்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கணும். ஸோ நம்மளோட ஒர்க் என்வாயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. பட் ஜென்ரலி 1.5 to 2 liters. பட் சில பேர் இப்போ ரொம்ப ஹாட்டான கண்டிஷன்ஸ்ல வேலை செய்யறாங்க, ஷெஃப் இல்லை அது மாதிரி ரொம்ப வேர்வையான கண்டிஷன்ஸ்ல வேலை செய்யறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கங்க. பட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை. I have a question going back to Hanif Bhai's question about taking blood tests, especially for diabetics, people who are on insulin. Is there any way of managing your insulin dosing differently, or your sugar thing, your anti-diabetic medication differently from a GP perspective? Ajmal, what would you suggest? I mean, normal on the, like, see, we have like a single dose insulin, yeah. So we can always to go and see the GP so that we can give long acting insulin. We can always give them. If the weekly injections are there, so many other medicines are there. There are a lot of tablets which does not produce hypoglycemia. But sugar low iodine, high iodine. There are so many tablets now which do not produce hypoglycemia. So we can actually change those tablets for them. Like metformin, gliptins, SGL2 tablets. All those do not cause hypoglycemic episodes. So most probably we can change it to those tablets. So we can't generalize to everyone. So it's very important. GP accordingly we can always adjust it according to the requirements. Okay. What about the weight losing medication? Is that safe to take it? Cause hypoglycemia. So it's not a major issue. Okay. Taking that medication. But what I will suggest is, like, people who are going to fast, not to start with these new medications. Like Manjaro, initially what we always tell them is, we start with a very low dose, then we increase it. So initially start பண்ணும்போது it delays the gastric emptying. That's how it works. So normal initially some people they have like sickness, vomiting, எல்லாமே வரும். So the mari no time, because we are fasting ஒரு மாசம் தானே. So அதனால I will say not to start anything at the time of fasting. Fasting முடிச்சிட்டு they can always start with all these medicines or indication. ஏதாவது புது மாத்திரை அதெல்லாம் I will definitely say not to start just before Ramadan. Because any tablets, not necessarily all these weight reduction medications, other medicines also, like we have to do regular blood tests, we have to monitor it. அதனால just start before or after Ramadan, they can start these new medications. I hope you agree with that, Leah. No, one thing I wanted to mention is, especially with diabetes, on people who are insulin, you have to be more careful. Kurta advice are probably more important for people who take insulin for diabetes. Without consultation with a specialist, if you just keep doing your normal thing, now in the just call night insulin protocol, if you try to do your own thing, it can be quite dangerous. Both very high sugar levels that can cause problems like DKA and other things, and also very low sugar levels, hypoglycemia, fainting, and the mari. So that's why, especially if you're on insulin, it doesn't mean you will be you can still fast. The proper advice and changes to your regimen. Has anyone else has got any other questions? Because I think so. Given time is up, correct. Any more questions from the audience, please? Okay, just have a question about the sleep management you guys were talking about.
what is the general recommendation? Because like in Ramadan, we all get used to seeing things on the phone and so on. So like before going to bed, okay, what is the minimum time that we have to switch off from these devices before going to bed? Normally, I mean, I think it's at least 45 minutes to 1 hour before you go to bed. Don't look at any screens. But I can check that for you. I think generally the recommendation is 2 hours for blue 2 hours. light to be avoided. But people say don't look at, like they say we are looking at Quranic episodes on the phone and other things, so it's difficult to say no. But ideally, phone actually is a big problem. Unless you need it, you keep off the phone really. Okay, but the normal books are okay, right? Books are So good. like Books are very good. okay. If you read a book before, it's actually very good. It helps you sleep as well. So books are very good. Books sometimes make you fall asleep as well. They're so boring sometimes. So. Oh yes, yeah, with the school books. Okay, Jazakallah. Okay, thank you, thank you for giving us this opportunity. We have to thank RDB and of course UKTM for giving us. I hope it was beneficial for everyone, and wish everyone a healthy and fulfilling Ramadan, and may keep remember us and duas. Ameen, Thank you. ameen. Yeah. Jazakallah Thank you, Dr. Ajmal. Thank you, all the doctors. I'd like to inform that due to unavoidable circumstances, Dr. Mubarak Madani is not able to connect and join with us and enlighten us this evening. Inshallah, he may be joining us in our next sessions. Mubarak Madani அவரோட இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் செஷன்ல அவர் ஜாயின் பண்ணுவார், நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ஷால்லா. You can Bayan, you can give us some kind of a nasiha for us instead of Mubarak Madani. Brother Sheikh Ali Akbar is still on the line, so we can pass the topic to him to just share something for a couple of minutes. That will be like preparation. அவங்களுக்கு He's still on the ஓகேனா line. அவங்களுக்கு ஓகேனா பரவாயில்ல, ஏன்னா அவங்க டிராவல் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஓகேனா he can give some last few words of advice and we can finish. லைன்ல இருக்காங்க, கேட்டு பாருங்க. Just we can request him if he's able to take up. நான் அவருக்கு நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ண கால் பண்ணா அவருக்கு லைன் இஸ் நாட் பிக்கிங் அப் தி லைன். இல்ல அவங்க அலி அக்பர் உமாரி அவங்கள கேக்குறாங்க. அலி அக்பர் உமரி அவங்க லைன்ல இருக்காங்க. யா, அவங்க வேணா இந்த தலைப்பு எடுத்து பேச முடிஞ்சா பேசலாம். டாக்டர் அலி அக்பர், are you there? அலைக்கும். அலைக்கும் ஷேக், நான் அப்துல் அமீர் பேசுறேன். உங்க டாக்டர் முபாரக் மதினால ஜாயின் பண்ண முடியல, உங்களால அந்த தலைப்புல கொஞ்சம் பேச முடியல. நல்லா, ஏன்னா எல்லா மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு முக்கியமான ஒரு நேரம். அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிருந்தா கொஞ்சம் தர்த்தீப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, அதான் நான் சொன்னேன் அவங்க டிராவல் பண்றாங்க. பரவாயில்லைங்க, இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பேசலாம். ஓகே, ராப் அப் பண்ணலாம். Mansoor, I have a question for Ahmed Raja. Can I ask? Yeah. For the RTB? Yes, doctor. Yes. Go ahead. Ahmed, Assalamu alaikum. You said you have 2 research programs and 30 or 50 PhD scholarships. What research programs do you have and what are your PhDs mainly on? On humanities or science or what? Oh, it's just about humanities. One is with commerce and other with management. The research program. Programs, yes. And your PhD outputs are in which area? Sorry, we have a research scholar program here, which is affiliated to the Bharat University. So it depends on the research scholar. I mean, they can take various areas, avenues, and they can do a research on this. But our institution provides a platform to we have a research advisors over here. So they do on management and commerce area. That's the area. Thank you. Thank you so much. ஓகே மன்சூர் முடிச்சுக்கலாம். அலி அக்பர் இல்ல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ராப் அப் பண்ணிக்கலாம். ஃபைனல் வேர்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். நீங்க துஆ ஓதுறீங்களா? ஓகே, just a second. ஓகே. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير.
اللهم أنت السلام منك السلام وتبارك يا جلال والإكرام اللهم اغفر لي ولوالدي مؤمنين يوم يقوم الحساب. السلام عليكم everyone. جزاك الله for joining. السلام عليكم. وعليكم السلام. Islam.